சர்வசக்திக்கு என் வணக்கம். ஆரோக்கியம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஏட்டு இந்த தினமும் இந்த ஏட்டையே காட்டி கொண்டு வருகின்றேன். இது என்ன அப்படின்னாக்கா தமிழ் எழுத்துக்கள். இந்த ஒரு பக்கத்திலே தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அந்த தமிழ் எழுத்து மொத்தம் 247 எழுத்து. அதற்குரிய எண்கிணி தான் 240 எழுத்துக்கள் தனித்தனி எண்கிணி உருவாக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் வரும்படி நான் இதை உருவாக்கி இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் அனைவரும் இதற்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகமும் என்கிட்ட பார்க்கலாம். நீங்கள் பார்த்து அடிப்படை ஜாதக பலன், அதாவது தேசிய கொடிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்கூட்டியும் 5 நாளைக்கு முன்கூட்டியும் நான் சொல்லியிருக்கேன் தேசிய கொடிக்கு. ஆனால் இக்கு போட்டால் தான் அந்த 3 நிறத்தையும் காட்டும். அப்போ தேசிய கொடிக்கு 5 எழுத்துன்னு போட்டாக்க விதியின் 5 வருகிறது, 6 எழுத்து போட்டாக்க விதியின் 3 வருகிறது. அப்போ இக்கு போடாமல் பேசுனதில் அந்த நிறம் காட்ட கிடையாது. இப்போ இக்கு போட்டு 6 எழுத்து போட்டு தேசிய கொடி அப்படின்னு தேசிய கொடி இக்கு போட்டு அதுக்குரிய எண்கிணத்தை அமைத்து வார்த்தடிப்படையில் சாணப்பட சொல்லுகின்றேன். தேசிய கொடி, தேசிய கொடிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 4, 2, 7, 3, 6 இதெல்லாம் கூட்டாக்க 30. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3, அதனுடைய விதியின் 3. அப்போ தேசிய கொடிக்கு 3 நிறங்கள் இருக்கின்றது. அந்த 3 நிறத்தையும் காட்டும்படி இக்கு தான் முதல். இக்கு போடலனாக்கா விதியின் 5 போகும், இக்கு போட்டாக்க விதியின் 3 வரும். ஆனால் தேசிய கொடிய விதியின் 3. மூவர்ணம், அந்த மூவர்ணங்கிறது அந்த 3 வர்ணத்தை விதியின் 3ஆக இருக்க வேண்டும், இருக்கும்படி நான் இது மூலம் சொல்லுகின்றேன். ஆனால் மூவர்ணம் பெரியனா போட்டால் விதியின் மாறும், சின்னனா அதை போட்டாக்கா அந்த தனம் அப்படிங்கிற எழுத்தில் வருது வரக்கூடிய அந்த போட்டால் தான் மூவர்ணத்துக்கு விதியின் 3 கட்டும். ஆனால் மூவர்ணம் என்ற ஒரு வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 5, 9, 9, 7 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. பார்த்தீங்களா, மூவர்ணம் என்று சொல்லக்கூடியதுக்கு 3ஆம் இடத்தை காட்ட முடியும். அந்த சின்னனா போட்டிருக்கான் நான். அதனால் மூவர்ணம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்ததாக கனவு பூமி. கனவு பூமி தான் மனிதனுக்கு கனவு பூமியை காட்டி தான் எல்லாமே. ஒரு கவிஞன் கனவு கவிதையாகவே காட்டும். ஒரு மரத்தை காட்டினா, ஒரு பூஞ்செடி கட்டினா, இதிலிருந்து இந்த இடத்துக்குள்ளேயே இந்த பாட்டை அமைக்கணும்னு இந்த கனவுகள் சொல்லும். அதன் பிறகு தான் கவிஞர்கள் ஒரு இடத்தை மைய வைத்து தான் அவர்கள் எதையும் செய்ய முடியும், கவிதை எழுத முடியும். அதனால் அதான் கனவு பூமி. கனவு பூமிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் தான் 1, 9, 7, 9, 2 எல்லாம் கூட்டா 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ கனவு பூமிக்கு விதி எண் 1. ஆனால் இது கவிஞர் பூமின்னு சொல்லலாம். கனவு பூமிங்கிறது எல்லா கனவுலையும் பூமி தான் கிடையாது. அதனால் கனவு பூமி தான் உண்மை, வெறும் பூமி இல்லை, இது கனவு பூமி. அதனால் கனவு பூமியோட விதியின் 1. கனவு பூமிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1, 9, 7, 9, 2 எல்லாம் கூட்டா 28. அந்த 28, 2, 8 கூட்டினாக்கா 10. அதனுடைய விதி இன்னும் 1 தான். அப்போ கனவு பூமியோட விதியின் 1. மாம்பழம். மாம்பழத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிதம் 8, 7, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதிங்கிறது 1. அப்போ மாம்பழத்துடைய விதியின் 1. அப்படி எப்படி சுற்றினாலும் அது உருண்டை தானே இருக்குது. ஆனால் அதை சுற்றலுக்கு அதுக்கு ரவுண்டாக இருக்குது, உருண்டையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோடைய விதிங்கிறது 1 தான். அந்த 1 எப்படி இருக்கோ அப்படித்தான். ஒரு 1க்கு ஒரு சைப்பர் போடுறோம் இல்லையா, எப்படி அதான் மாம்பழம் விதியின் 1. அடுத்ததாக மாங்காய். மாங்காய்க்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 8, 8, 4, 8ங்க. அது 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ மாங்காய். மாங்காய்க்கு ஏன் 5ஆவது விதின்னு வருகிறது என்ன? அது காரணம் மாங்காய், மாங்காய்க்கு விதியின் 5 வருகிறது. அடுத்ததாக முந்திரி பழம். முந்திரி பழத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்கள் தான் 3, 5, 8, 4, 6, 9, 6 இதெல்லாம் கூட்டாக்க 48. அந்த 48ஐயும் 4, 8 கூட்டினாக்க 12. அந்த 12 1, 2 கூட்டினாக்க 3. அப்போ முந்திரி பழத்தோட விதியின் 3.
முந்திரி பழத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது 3 வரத்துக்கு தேசிய கொடி போல் வரணும் இல்லையா, வரல. அது ஆனால் ஆக மொத்தம் அது எண்கிறதுக்கு விதியின் 3 தான். அடுத்ததாக வந்து கத்திரிக்காய்க்கு வந்து 5 2 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 1 4 8 4 7 8 8 எல்லாம் கூட்டாக 40. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ கத்திரிக்காயோட விதியின் 4, முந்திரி பழத்தோட விதியின் 3, கத்திரிக்காயோட விதியின் 4. இதெல்லாம் வந்து தண்ணியில் வேவுறது, சுடுத்தண்ணியில் வேவுறது. கத்திரிக்காய் வந்து சுடுத்தண்ணியில் வேவுறது, குழம்பாக ஆகிறது, பொரியலாக ஆகிறது. அதை தான் கத்திரிக்காய் வந்து விதியின் 4. கொய்யாப்பழத்தினுடைய விதியின் 3. அதற்குரிய எண்ணிக்கை 3 8 9 6 9 6 7 எல்லாம் கூட்டாக்க 48. 48 வந்து 4 8 கூட்டினாக்க 12. அதாவது 1 2 12 வந்து 1 2 ஆக்கி கூட்டினாக்க 3. அப்போ கொய்யாப்பழத்துடைய விதியின் 3. கொய்யாப்பழத்துக்கு ஏன் 3 வருது? வாயில் சோச்சு சாப்பிட்றதா? அதான் கொய்யாப்பழம். மாதுளம்பழத்துக்கு வந்து 7 எழுத்து. 7 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8 9 7 7 9 6 7 எல்லாம் கூட்டா 25. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ மாம்பழத்துடைய விதியின் மாம்பழம் கூட்டினாக்கா 53. அதோடைய விதிங்கிறது 8. மாதுளம் பழத்துக்கு வந்து விதியின் 8 வருது. மாதுளம் பழத்துக்கு வந்து விதியின் 8. அடுத்ததாக பழம் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9 6 7 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. பழம் 4. பழமே 4ஆம் இடத்துக்கு வருது. அடுத்து காய் 7ஆம் இடத்துக்கு வருது. ஏன் காய் 7ஆம் இடத்துக்கு போகுதுன்னு தெரியல. 7ஆம் இடத்துக்கு போய் தான் காய் கனிகிறதா? 4ஆம் இடம் எடுத்தோடனே 4ஆம் இடத்துக்கு பழம் வருது. காய் வந்து 7ஆம் இடத்துக்கு போகுது, பூ வந்து 9ஆம் இடத்துக்கு வருது. இப்போ காயோட விதியின் 7. அந்த காய்க்கு எண்கிறது 8 8 அதெல்லாம் கூட்டாக 16. அதோட விதி என்பது 7. அப்போ காய்க்கு வந்து விதியின் 7. பழம் தான் ருசி, பழம் தானே கேட்குறாங்க, அதனால தான் பழம் 4ஆம் இடத்துக்கு வருகிறது. அடுத்ததாக வந்து உறுப்பினர் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நேற்று சொல்லிவிட்டு அதெல்லாம். அதனால் வஞ்சகம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1 5 1 3 1 7 எல்லாம் கூட்டாக 17. அதை கூட்டின அதோட விதிங்கிறது 8. அப்போ வஞ்சகம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8 தான். 8ஆம் இடம் தான் வஞ்சகம், வஞ்சகத்தில் இருப்பேன். ஆனால் 8ஆம் இடம் வஞ்சகம்தான். ஆனால் வஞ்சகமாக தான் அதில் வந்து படைப்பு தொழிலாக இருக்கின்றது. படைப்பு என்ற வார்த்தைகள் 8ஆம் இடத்தில் இருக்கின்றது. அப்போது படைப்புக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9 9 6 2 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. படைப்போடைய விதியின் 8. அகோரத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 1 6 3 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்கிறது 8. அகோரத்துடைய விதியின் 8. அகோரம்னா பிணந்திங்கிறவன்னு சொல்கிறாங்க. அகோரம் என்கிற பிறந்திருந்த சாமின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, ஆனால் வார்த்தைக்கு வந்து அகோரம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8 வருகிறது. அடுத்ததாக வந்து விளையாட்டுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 6 2 9 2 7 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. விளையாட்டுக்கு வந்து விதியின் 8. 8ஆம் இடம் தான் விளையாட்டு. அடுத்ததாக வந்து வேடனுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 6 5 6 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ வேடனுக்கு வந்து விதியின் 8. அடுத்ததாக வந்து ரகசியத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3 1 3 1 4 2 7 எல்லாம் கூட்டாக 17. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. அப்போ ரகசியத்து வந்து விதியின் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் வருகிறது. வள்ளிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 5 4 6 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. வள்ளிக்கில் 8ஆம் இடம். 8ஆம் இடம் வருகிறது வள்ளி. முதல் மனைவி 7ஆம் இடம், 2ஆம் மனைவி 8ஆம் இடம். 2ஆம் மனைவி தான் 11ஆம் இடம் ஜாதகம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக வந்து கொலைக்காரனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 3 8 7 8 3 6 எல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ கொலைக்காரனுடைய விதியின் 8. நம்பர் கூட கொலை செய்யுது. அப்போ வந்து நம்பர் கூட கொலைகாரனாக ஆகுது. வார்த்தை தான் கொலைகாரன் இல்லை, நம்பர் கூட கொலைகாரனாக ஆகிறது. அதனால் வந்து கொலைக்காரன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. மனம். அடுத்ததாக மனம் வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 1 9 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. மனத்துக்கு வந்து விதியின் 8. அடுத்ததாக வந்து அறிவு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1 9
7 இதெல்லாம் கூட்டாக 17, அதோடைய விதி என்பது 8. அப்போ அறிவுக்கு வந்து 8ஆம் இடம். அடுத்த தொழிலாளிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 9, 7, 2, 8 இதெல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ தொழிலாளிக்கு வந்து விதி எண் 8. பிணிலாம் 2 8ஆம் இடம். 1, 7 இதெல்லாம் கூட்டாக 8. பிணி 8ஆம் இடம். தேர் 8ஆம் இடம். தேருக்கு வந்து 2 எழுத்து 8, 9 இதெல்லாம் கூட்டாக 17. அது அந்த 17 1 7 கூட்டினாக்கா 8. அப்போ தேர் வந்து 8. பிணி வந்து 8. மறதிங்கிறது என்பது 8. மறதி 3 எழுத்து. அந்த மறதிக்கு வந்து 1, 8, 8 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ மறதி 8. நாற்றத்துக்கு 4 எழுத்து. அந்த 8ஆம் நம்பர் வந்து நார செய்யும். அதனால் 8ஆம் இடத்துக்கு வந்து நாற்றம் என்று சொல்லுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் அதோடைய விதி எண்ணே 8 தான். அப்போ வந்து நாற்றம். தோற்றத்துக்கு வந்து விதி எண் 8. தோன்றுவதும் அதுவே. அதனால் வந்து வேதனை என்று சொல்லுக்கும் 8 தான். கல்வி என்று சொல்லுக்கும் விதி எண் 8 தான். ஆனால் தீங்கு என்று சொல்லுக்கும் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 6, 8, 3. 9, 8, 17 அதை கூட்டினாக்கா 8. 1, 7 கூட்டினாக்க 8. அப்போ வந்து பறவை 8ஆம் இடம், ரத்தம் 8ஆம் இடம், தேர் 8ஆம் இடம், வீடை 8ஆம் இடம். ஆனால் ஜாதகப்படம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படம் அமைந்துள்ளது. முன்னோரு சொல்லப்பட்டதை நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை தான் அப்படியே சாணித்த அடிப்படையில் பலன்கள் சரியாக வருகின்றது. அதனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே எல்லோரும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரலாம். ஜாதகம் பார்க்க என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நானே அமைச்சிருக்கேன். யூடியூப் சேனல் போனாக்க நீங்கள் என்னுடைய நம்பர்லாம் எடுத்து என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். நான் நல்ல விதமாக சொல்லுவேன். ஜோதிடம்னா உங்கள் ஜாதகத்தை என்ன அப்படிங்கிற மற்றவங்களோட ரொம்ப வியூகமாக ரொம்ப நல்ல விதமாக சொல்லுவேங்க. எல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்பில் நான் ஜாதக பலம் சொல்லணும். ஒரு வார்த்தைக்கும் காசு இல்லை. அதுக்கு எப்படி ஜாதகம் பார்க்க கட்டணம் வாங்குறாங்களோ அப்படித்தான் நானும் வாங்குகிறேன். அதனால் வந்து ஜாதக பலம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. 9 கிரகத்தும் 20 நட்சத்திரத்துக்கும் சூரிய சந்திரன் கண்ணாக இருப்பது போல இந்த எண்ணும் எழுத்தும் நமக்கு ஒரு 2 கண்கள் என்பதை நான் இதன் மூலமாக இந்த யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுங்க.